நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல டின்னர் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ அதனால் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செய்யலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற அதே ரெசிபி தான் நம்ம சேனல்லையுமே நான் போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே வந்துட்டு அப்படியே ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப க்ரீமியாக பண்ணணுன்ட்டு ரொம்ப தண்ணி விடாமல் திக்காக பண்ணியிருந்தேன். வீட்லேயே தான் நாங்கள் எடுக்கிறது பன்னீர். இப்போ சுத்தமாக வந்து கடையிலேயே வாங்குறதே கிடையாது. ஏன் அப்படின்னா கடையில் என்ன போடுறாங்க ப்ரிசர்வேட்டிவ் சத்தியமாக தெரியாது. ஜஸ்ட்டு நான் பாலும் லெமன் மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுப்பேன். அதுதான் என் பையனுக்கும் கொடுக்கறது. நீர் எடுக்கிற வீடியோவை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து கசூரி மேத்தி போட்டு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஊற்றலாம். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் சப்பாத்தி இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு தான் இப்போலாம் தோசை ஊற்றுறதுக்கு சப்பாத்தி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி வச்சு நல்லா ஒரு கிரேவி திக்காக வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. பை பை.